வளர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை பத்தி நிறைய செய்திகள் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். நிறைய கொத்துக்குறிகள், அதாவது ஹேஷ்டேக் மூலியமா தமிழ் தேசியவாதிகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்கள் கிட்ட இருந்து அண்டை மாநிலத்தவர், குறிப்பா தெலுங்கர்கள் கிட்ட போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற பதாகைகள் மட்டும் இல்லாம, அங்க இருக்க வியாபாரிகள் மட்டும் இல்லாம, அங்க இருக்க சாமியார்களே, தமிழக சாமியார்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பாரி அங்கொன்றும் இங்கொன்றுமா பேசியிருந்தாரு. இந்த குறித்து ஏற்கனவே நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அந்த தர்பூசணி இஷ்யூ பேசினதுனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. வணக்கம் பாரி. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் அண்ட் நீங்க அந்த வீடியோல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணி நாங்க இன்னைக்கு வாங்கி சாப்பிட போறோம் அப்படின்னு கீழே கமெண்ட் போட்டது மட்டும் இல்லாம அந்த ஹேஷ்டேக்கையும் பரப்பி நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆயிருச்சு. சோ நீங்க மட்டும் இல்லாம இப்ப நாம் தமிழர் கட்சியும் அதுல ஒரு பங்கு எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. யா. சோ திருவண்ணாமலை இஷ்யூ இதனாலதான் நம்ம பேச தள்ளி போச்சு பாரி. யா, கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே பேசணும்னு சொல்லி வெவ்வேறு தலைப்புகள் வந்ததுனால தள்ளி போயிட்டே இருந்தது. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இணையதளத்துல பார்த்திருப்பீங்க, திருவண்ணாமலையை பாதுகாக்க வேண்டும், திருவண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டு போயிருமோன்னு ஒரு அச்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் எல்லாம் நிறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம், நம்மளுமே அதை செஞ்சுட்டு இருந்தோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்சமயம் ஆந்திராவில் இந்த தெலுங்கானா பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் சைவ சமயங்களை வழிபடக்கூடிய மக்கள், அங்க உங்களுக்கே தெரியும் தெலுங்கர்கள் பெரும்பான்மையானவர்கள் வைணவர்களாக இருப்பாங்க. நாமம் போட்டிருப்பாங்க. சைவர்களும் இருப்பாங்க. ஆனா சைவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது அந்த கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வைங்களேன். அப்ப அந்த சைவ வழிபாட்டாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திராவில கோயில்கள் இருக்கு, சிவன் கோயில்கள்லாம் இருக்கு. ஆனா மிக முக்கியமான சிவன் திருத்தலங்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அதிகம் ஏன்ஷியன்டான ஒரு இது இருக்கு. அதுல இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் எல்லாம் திருவண்ணாமலையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருவண்ணாமலையை அவங்க ஃபோக்கஸ் பண்றது பிரச்சனை இல்லை. அதே போல அவங்க வழிபாட்டுக்கு தமிழகத்துக்கு சிவனை வழிபட்டுட்டு செல்வது, அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய சில நபர்கள் அந்த திருவண்ணாமலையை நமக்கான ஒரு வழிபாட்டு தலமா மாத்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறாங்க. பொதுவான வழிபாடுங்க, இறை வழிபாடு. தமிழர்கள் வர்றாங்க, தெலுங்கர்கள் வராங்க, எல்லா இனத்தவர்களும் எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி தானே. ஸோ எந்நாட்டிற்கும் இறைவாங்கும் போது எல்லாரும் வழிபடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இருந்து வரக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதிகளில் நம்ம எப்படியாவது அதை நமதாக்கி கொள்ளணும். அதை எப்படி அவங்கள்தான் ஆக்கி கொள்ள முடியும்? அதை எப்படி ஆக்கி கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக திருவண்ணாமலைக்கு நம்ம எல்லாம் போகணும், திருவண்ணாமலைக்கு எல்லாரும் போய் சாமி கும்பிட போயிட்டு நம்மளுடைய இடம். இதுல இன்னொரு பிரச்சாரமும் முன்வைக்கப்படுகிறது. அது பாத்தீங்கன்னா விஜயநகர காலகட்டத்துல திருவண்ணாமலை இந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா தெலுங்கர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு படைத்தளமாக, கோட்டைகளாக இருந்தது. ஹப் மாதிரி இருந்துச்சு. அவங்க பல தெலுங்கர்கள் வணிகம் செய்துட்டு இங்க தங்கி இருந்தாங்க. படையினர்கள்லாம் இங்க தங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. திருவண்ணாமலை அவர்களுக்கான ஒரு கோட்டை போல அந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்துல இருந்த பகுதி தான். அதெல்லாம் வரலாற்றை எடுத்துக்கிட்டு, இது நம்மளுடைய பகுதி, இங்க நம்ம போய் நிலங்கள் வாங்கணும், இங்க நிலங்கள் வாங்கி இங்க நம்ம நம்மளுடைய இடமா மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் என்பது அங்க உருவாகிட்டு வருது. பிளான் பண்ணி பண்றாங்க, ஸ்ட்ரக்சரலா பண்றாங்க. அதுக்கு என்னன்னா, இப்ப சமீபத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தது என்றால், சமீபத்துல கடந்த 20 ஆண்டுகள், இந்த கடந்த 20 ஆண்டுகள் நிலப்பத்திரங்கள் பதிவாகுதுல திருவண்ணாமலை மாவட்டத்துல. திருவண்ணாமலை அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதி, அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த வணிக சிறப்பு மிக்க வணிக தலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், முக்கிய வீதிகள், இதுல சொத்துக்கள் வாங்கியிருக்கக்கூடிய பட்டியல், இவங்கெல்லாம் எத்தனை பேர் ஆந்திராவை சார்ந்தவர்கள் வாங்கியிருக்காங்க நீங்களே கணக்கு எடுத்து பாருங்க. ஒரு கடந்த 20 ஆண்டுகளுக்கு பாருங்க, அடுத்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு பாருங்க, ரொம்ப அதிகமாயிருக்கு. அப்ப ஏதோ ஒரு உளவியல் தான் அவங்கள ஒரு உந்து சக்தி போல செயல்பட்டு இங்க அவங்க நிலம் வாங்குவதையும் இது பண்ணி ஊக்குவிக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சில சாதிய சங்கங்களுக்குள்ள அந்த மாதிரி முடிவெடுத்துக்கிட்டு பண்றாங்க. அவங்களோட சாதி சமூகங்களுக்குள்ள ஒரு தீர்மானங்கள் போல பார்த்துட்டு, வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும்னா நம்ம அங்க போய் செட்டில் ஆகலாம், இந்த பகுதியில போய் வாங்கலாம், ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணணும்னா நம்ம அங்க போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்துள்ளது. சரி, அது வரைக்கும் சொல்லிடுறாங்க. வாங்குறாங்கன்னா இந்திய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை நிறைய கேள்விகள் கேட்கிறோம். ஒரு மாநிலத்தில் இருக்கவங்க மற்ற மாநிலத்துல நிலம் வாங்குவது, இதுல எல்லாம் சில வரைமுறைகளை கொண்டு வரணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரியான வரைமுறைகளை நீங்க இந்தியாவுடைய சில மாநிலங்கள்ல, அசாம் பகுதிகள், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் எல்லாம் நீங்க அந்த மாதிரி எல்லாரும் போய் வாங்கிட முடியாதுங்கிற மாதிரி சட்டங்கள் வச்சிருக்கீங்க. கேரளாலையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட சட்டங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யார் வேணாலும் நிலம் வாங்கலாம்ங்கிற ஒரு நிலை தான் இங்க இருக்கு. அப்படி இருக்கிறதுல இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல அதிகமான பேர் தொடர்ச்சியாக நிலம் வாங்கி கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது உருவாயிட்டு வருது.
அதற்கு வலு சேர்க்கும் விதமாக இப்ப புதுசாக வாங்கக்கூடிய நபர்கள், அவங்க கட்டுற கடைகள், அவங்க கட்டுற வீடுகள், இது எல்லாத்துலயும் இந்த பதாகைகள், போர்டு எல்லாத்தையுமே அவங்க தெலுங்கு மயமாக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுல நேம் போர்டு வைப்பீங்க. எல்லாருமே வீடு கட்டிட்டாங்கன்னா வீட்டுல நேம் போர்டு வைப்பாங்க. அந்த நேம் போர்டு கூட தெலுங்குல வைக்கிறாங்க. நோக்கம் என்ன? திருப்பதிக்கு போயிருக்கேன், காலாஸ்திரி போயிருக்கேன், அங்கேயும் தமிழ்லயும் எழுதியிருப்பாங்க. ஆனா வந்து தெலுங்குல போட்டிருக்கோம், அப்புறம் கீழே தமிழ்ல எழுதியிருப்பாங்க. ஆனா இங்க வேற மாதிரி ரீசன் என்னன்னாங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய கோயிலாகத்தான் திருப்பதி இருக்கு. நீங்க தெலுங்குல எழுதியிருப்பாங்கிறீங்களா, அங்க தமிழ் கல்வெட்டே இருக்கும். ஏன்னா கோயில் வந்து தமிழர்கள் கட்டினது, அது நிர்வாகம் இருந்து எல்லாமே தமிழர்கள் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. எல்லை பிரிவினையின் போதுதான் எங்களுக்கு ஒன்னா மெட்ராஸ் இல்லைன்னா திருப்பதின்னு சொல்லிட்டு அவங்க ரெகுலர் பண்ணிட்டு மெட்ராஸ் சேர்த்து வாங்க பார்த்தாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்றதுமே சரி திருப்பதி வேணா வச்சுக்கோங்க, மெட்ராஸ் எடுத்துக்கோங்க, அப்படி நாங்க எடுத்துக்கிறோங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய் நடந்தது. இதுவே தப்பு. என்னுடைய நிலப்பகுதியை நீங்க எப்படி பங்கு போடலாம்ங்கிறதா அங்க ஒரு கோரிக்கையா, பார்கெனிங்க்கு அங்க வாய்ப்பே இல்லை. பட் ஆனா இவங்க என்னன்னா, அங்க ஒரு கணிசமான தொகையில இருந்ததாலையும், அது மட்டும் இல்லாம திருப்பதியில கிடையாது, சென்னையில கணிசமான தொகையில இருந்ததுனால அவங்க இந்த பார்கெனிங்கை வந்து அங்க ப்ரெஷர் பண்ணாங்க. வந்து மெட்ராஸ் நமதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெரிய பெரிய ஊர்வலங்கள்லாம் நடத்துனாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய தலைவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்கள். புரியுதுங்களா? அப்ப அந்த தெலுங்கர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆந்திரா மேல இருக்கக்கூடிய பாசத்துல எப்படியாவது இதை வந்து ஆந்திர பகுதியோட இணைச்சுக்கணும்னு ஒரு எண்ணத்துல அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. அப்புறம் தமிழர்கள்லாம் அதை எதிர்த்து, ராஜாஜி போன்றவர்கள்லாம் எதிர்த்துக்கெல்லாம் குரல் கொடுத்து, அது பெரிய மாப்போசி, ராஜாஜி பவர்ல ராஜாஜி இருந்தார்ல, சோ இவங்க எல்லாமே எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பவர்ல இருக்கிறவங்க திரும்ப தமிழர்கள்லாம் எதிர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வேற வழி இல்லாம ஒரு பார்கெயின் மாதிரி வந்து அந்த பார்கெனிங்ல வந்து திருப்பதியை எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம விட்டுருக்க கூடாது அதையும். அதுல வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி இல்லாமே கூட நம்ம கிட்ட இருந்து பறிபோகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழர்கள்லாம் நல்லா ஃபைட் பண்ணி அடிச்சு அதை தடுத்து நிப்பாட்டி தான் இது எல்லாமே நம்ம மீட்டெடுத்தோம். இதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியும். இப்ப திருவண்ணாமலையில இந்த மாதிரி இஷ்யூக்குள்ளேயே போகல அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தெலுங்கர்கள் இருந்தாங்க, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய் இன்னைக்கு வந்து தெலுங்கர்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவுல அங்க செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கும் பெரும்பான்மையா மாறிடல, செட்டில் ஆகிற வீழ்ச்சி அதிகமா இருக்கு. அவர்களோட கடைகள் எல்லாத்துலயுமே அவங்க வந்து தெலுங்கு பதாகைகளும் போர்டுகளும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு படி மேல போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தெலுங்குல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. சில கடைகள்ல ஒரு ஹோட்டல் எல்லாம் தெலுங்குல இருக்கு, அடுத்து இங்கிலீஷ்ல இருக்கு. என்ன மாதிரியான நடைமுறை? அப்பதான் வந்து தமிழர்களுக்கு அது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது. தமிழ்நாட்டுல தெலுங்குல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ காணோம். அப்ப தெலுங்கும் நீ போடுற அப்படின்னா அது வேற, சரி ஏதோ உங்க மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீங்க போடுறீங்கிறது மாதிரி கூட எடுத்துக்குவாங்க. ஆனா தமிழ் அங்க புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது ஒரு இது வருது. அதுக்கப்புறம் அண்ணாமலையார் அப்படிங்கிற அந்த பேரையே மாத்தி அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க எல்லா போர்ட்லயும். அது கோயிலுடைய போர்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்ப அண்ணாமலையாருங்கிற வார்த்தைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இது என்ன மாத்துறாங்கன்னு தெரியுதா? சான்ஸ்கிரிட்டைசேஷனா அதிகரிக்கிறாங்க அந்த கோயில்ல. தெலுங்கர்களுக்கே உண்டான ஒரு விஷயம் தானே அது. சான்ஸ்கிரிட் உள்ள அப்பர் இதுல வச்சு அந்த அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி கோயில் பதாகைகள், கோயில் போர்டுகள்ல பேர் மாறுது. எப்படி இதை நம்ம ஏத்துக்க முடியும்? இது தமிழ்நாடு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அப்பதான் நமக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாடு அறநிலையத்துறையே யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? சேகர் பாபு அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவரும் ஒரு தெலுங்கரு. அப்ப இதுக்கெல்லாம் அவங்க அலோவ் பண்றாங்களாங்க ஒரு சந்தேகம் வருது இல்ல. அண்ணாமலையார் இருக்கு, அண்ணாமலையார் ஏன் அருணாச்சலேஸ்வரரா மாறுறாரு? ஊர் பேரே திருவண்ணாமலை தானுங்க. என்ன மாத்திருவாங்க போல, அதையும் வேற ஏதோ பேர்லாம் போடுறாங்க, அருணாச்சலேஸ்வரம் என்னமோ போடுறாங்க. பவன் கல்யாணம் ஒரு இதுல வந்து நம்மள தக்ஷண பிரதேசம் சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஓங்கி விடுங்க, எரிச்சல், அதிகாரத்தை வச்சுக்கிட்டு திமிரு. அப்ப தொடர்ச்சியா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, சான்ஸ்கிரிட்டை கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்துற வேலையும், அப்புறம் தெலுங்கு டாமினேஷனை வந்து செய்யற வேலையும். இப்ப நிலங்கள்லாம் வாங்குறாங்க. இந்த நிலங்கள்லாம் முறைப்படி வாங்கப்பட்டதா, முறைகேடாக வாங்கப்பட்டதாங்கிறதுலாம் விவாதத்துக்குரியது. எப்படி இவங்கனால வந்து இவ்வளவு லேண்ட்ஸ் வந்து வாங்க முடியுது? அதுக்கான காசு எங்க இருந்து வந்துச்சு? எங்கேயா சொத்துக்கிட்டு வித்துட்டு வந்து வாங்குறாங்களா, இல்ல வாங்குறவங்களா, இல்ல பினாமிஸ் மாதிரி ஏதாவது இங்க வந்து செயல்படுறாங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஆனா இதெல்லாம் விசாரிக்கணுங்கிறதா இப்போ ஒரு அங்க திருவண்ணாமலை மக்களாலையும் பொதுவாக தமிழக மக்களிடமும் எழுந்துள்ள ஒரு கேள்வி. இப்ப இதுல இந்த விஷயங்கள்லாம் எப்படிங்க வெளியில வருது? இந்த ஆதிக்கம்ங்கிறதெல்லாம் எங்க இருந்து வெளியில வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சரியா ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலையில இந்த மழை அதிகமா பெஞ்சிட்டு இருந்ததுனால நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டுச்சு. செத்து போயிட்டாங்க. ஒரு சில பேர் 8 பேரோ என்னமோ வந்து ஒரு பில்டிங்ல பற்றி இறந்தாங்க. இப்ப இது பத்தியான டிபேட்ஸ் இதெல்லாம் வரும் பொழுது, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு நாகராஜ் சுவாமிகள்னு ஒருத்தர், அவர் ஒரு துறவியா இருக்கிறாரு. அவரை பத்தி நம்ம சொல்லிடுவோம். அவர் ஒரு தமிழர். அவர் வந்து மதுரை பகுதியிலிருந்து அவர் போயிருக்கிறாரு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அவர் ஒரு IAS அதிகாரியுடைய மகன். விட்டுட்டு இதுக்கு வந்திருக்க IAS அதிகாரியுடைய மகன். அடுத்து அவர் ஒரு PhD ஸ்காலர்.
PhD முடிச்சு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல ஒரு மதிக்கத்தக்க சம்பளத்துல வேலை பார்த்த ஒரு நபர். உதறி தள்ளிட்டு வந்துட்டாரு. சொல்ல முடிக்க விடுறேங்க, சொல்றது இன்னும் நிறைய இருக்கு. அவர்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு வீடும் இருந்துச்சு அவர் பேர்ல. அந்த வீட்டை 1 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டாரு. அந்த வீட்டை விற்கணும், ஆனா விக்கிற காசு நமக்கு வரக்கூடாது, 0 அமௌண்ட்டுக்குன்னு விற்க முடியாது. கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா திரும்ப நீங்க வாங்கிக்குவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க பேசுவீங்க. அதனால அவர் வித்திருக்காரு. எவ்வளவுன்னா 1 ரூபாய்க்கு வித்திருக்காரு. 1 கோடி ரூபாய் சொத்தை 1 ரூபாய்க்கு பத்திரம் பண்ணி வித்துட்டு 1 ரூபாய்க்கு நான் அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபாய் எடுத்துட்டு ஒரு பிச்சை காசு மாதிரி எடுத்துட்டு வந்துட்டார். அதாவது துறவரத்தோட அந்த கான்செப்டை வந்து அது முழுமையாக துறவரத்தை நல்ல வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில இருந்து முழுமையாக தன்னை துறவர வாழ்க்கைக்கு ஈடுபடுத்திக்கிட்டு வராரு நாகராஜ் சுவாமிகள். அவருடைய கருத்துக்கள்ல நம்ம சில கருத்துக்கள்ல முரண்படலாம், மாற்று கருத்து இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா அவர் துறவரத்திற்கு உண்மையாக இருக்கிறார். அவருடைய சொத்தை விட்டுட்டாரு, அவருடைய புகழ் வரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பையும் விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு அன்றாடங்காட்சி போல அவரு இறங்கி சிவத்தொண்டுக்குள்ள வந்துடுறாரு. திறந்துட்டாரு எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த கிரிவலை பாதையில தான் அவர் அங்கங்க தங்கிக்கிட்டு அங்கங்க போய்கிட்டு இருக்கிறாரு. இப்ப இவர் வந்து ஒரு சமீப காலகட்டத்துல இந்த இணையதள ஊடகங்கள்ல ஒரு சில இடங்கள்ல ஊடகங்கள் வந்து வீடியோக்கள் பதிவு செஞ்சு பரப்புறாங்க. அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயிலா போவேன்னா அதுல ஒரு உங்களுக்கே தெரியும்ல, ஒரு பிரபல ஊடகம் எல்லாரும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தா டக்குன்னு போயிட்டு கேமரா போட்டு செட் போட்டு எடுப்பாங்க. அதுலயும் போயிட்டு அவரோட வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் வியூஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதெல்லாம் அவருடைய தகுதியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் இந்த துறவரம் சார்ந்த விஷயங்கள் அவருடைய பேச்சுக்கள் வந்து ஒரு சிறப்பாகவே இருக்கும், ஒரு புரிதலோட தான் இருக்கும். அது வந்து ஒரு நம்ம தெரியும்ல, போட்டு வளர்ற மாதிரி இருக்காது, ஒரு பாயிண்ட் இருக்கும் அவரோட பேச, தெளிவு இருக்கும், நிதானமான மனிதனும் கூட. இவர் வந்து பேசும் பொழுது இந்த நிலச்சரிவை பத்தி பேசுறாரு. இப்ப நிலச்சரிவை பத்தி பேசும்பொழுது ஒரு பிரபல ஊடகத்துலதான் அவர் பேசுறாரு. அந்த பின் காடுகள்னு ஒரு சேனல் இருக்கும்ல, அந்த பின் காடுகள் பின்னால பேசுறாப்புல. அதுல வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லிடுறாரு, இந்த நிலச்சரிவுங்கிறது வந்து இறைவன் நம்மளை எச்சரிக்கிறாரு, இறைவன் நம்மளை தண்டிக்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கவனிங்க, அந்த நிலம் சரியும் பொழுது அது திருவண்ணாமலையில ஒரு பக்கம் சரிஞ்சா கூட பரவாயில்ல, மலையோட உச்சியில நெற்றிக்கண் திறந்தது போல இருக்கு, அது சிவனே நமக்கு காட்சி கொடுக்குறாரு, இது என்னுடைய செயல்ங்கிறத காட்டுறாரு. அப்ப ஏன் அந்த நிலச்சரிவு நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்துல அவர் மிக தெளிவா தெலுங்கு மனிதன் பணம் படைத்தவனாக இருக்கிறான், அந்த தெலுங்கு மனிதன் பணம் படைத்தவன் இங்க வந்து நிலங்கள் வாங்குகிறான், ஆனா இங்க தமிழன் வந்து கொஞ்சம் ஏலபாளையா இருக்கான், அந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த நிலங்களை வந்து இந்த தெலுங்கு மனிதனிடம் விற்று விடுகிறான் அப்படின்னு சொல்லி அவரு தெலுங்கர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம தெலுங்கு மனிதன், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மனிதன் தான் சொல்றாரு. எல்லாருமே மனிதனா தான் பாக்குறாரு அவரு, சிம்பாலிக்கா. ஆனா அவங்க வேற மொழியை பேசக்கூடியவர்கள், அவங்க இங்க வந்து அதிகமா வாங்குறாங்கிற அந்த ஃபேக்ட் அவரு சொல்லிடுறாரு. இப்ப இது என்ன ஆகுது, அதனால தமிழர்களுக்கும் இங்க வந்து பொருளாதாரம் பெரிய அளவில் இல்லாதனால இவங்களும் அந்த நிலத்தை வித்துடுறாங்க. அப்படி விற்க கூடாது. ஏன் விற்க கூடாதுன்னா, நீ இந்த மண்ணின் மைந்தன், உனக்கு இந்த திருவண்ணாமலை எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியும். ஆனா அப்படி புதுசா வரவங்களுக்கு இந்த திருவண்ணாமலை பற்றி தெரியாது, இந்த மலையோட புனிதம் தெரியாது. நீ இந்த மலையோட புனிதம் கருதி அங்க நீ எதுவும் கட்டாம இருந்த. ஆனா இவங்க வாங்குற நிலங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அதை வந்து ஒரு வணிக மயமாக்குறாங்க, திருவண்ணாமலை வணிக மயமாக்குறாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. அது வணிகமயம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை இங்க அழியுது, துறவரத்திற்கு ஏற்பில்லாத நிலமாக மாறுகிறது. இது எப்ப வரைக்கும் ஆன்மீக பூமியா இருக்கும்னா, துறவர வாழ்க்கைக்கு முழுமையான பங்களிப்பை இந்த மலை செய்தால் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் கூட என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் வந்து இயற்கையில நான் வந்து ஒரு டாய்லெட்ல வந்து ஒரு கட்டிடத்துக்குள்ள போயினா போகக்கூடாதுங்கிறது தான் இதுக்கு துறவரத்துடைய நிலை. எனக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப அவர் காட்டுக்குள்ள போகணும், அவர் எங்கேயாவது அப்படிதான் போகணும். இப்ப அந்த மாதிரி இடங்களே எங்களுக்கு இல்ல அப்ப அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாரு, நிறைய சொல்றாரு. அப்ப இயற்கை இங்க அழியுது, இயற்கை அழியறதுனால சிவபெருமான் இயற்கை அழிக்காதுன்னு சொல்லி நம்மள தண்டிக்கிறாருன்னு சொல்லி பேசுறாரு. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல, இப்ப நம்பிக்கையின்படி பார்த்தா தப்பு இல்லைனாலும் ஒரு இடத்த மலையை சரியா நீங்க வந்து பராமரிக்கல, இல்ல நீங்க ஓவர் என்ரோச்மெண்ட் பண்ணா நிலச்சரிவு ஏற்படும். சயின்டிபிக்காவும் அவர் பேசினா மொத்தத்துல அவர் நல்லதாதான் சொல்றாரு. சொன்ன உடனே அங்க திருவண்ணாமலை சார்ந்த இன்னொரு சேனல் ஒன்று இருக்கு, அது வந்து இயக்குபவர் ஒரு தெலுங்கர். அந்த ஆள் என்ன பண்றாப்புல, இதை எக்ஸ்கிலேட் பண்றாரு. எப்படி எக்ஸ்கிலேட் பண்றாரு, இது யாருமே இதுக்கு எதிராகவோ அப்போசாவும் பண்ணல. அவர் பேசிய காணொலி கிட்டத்தட்ட 5 லட்சம் பார்வையாளர்களை போய் சேர்ந்திருக்கு. அந்த 5 லட்சம் பார்வையாளர்களும் அவரை வந்து பாராட்டி தான் இருக்கிறாங்க. ஆமா நீங்க சொல்றது உண்மைன்னு தான் போட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்ல. யாருமே வந்து அவரை எதிர்க்கல. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய மொழி பாசத்தின் அடிப்படையில் அவரும் திருவண்ணாமலையை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார், அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு போல. ஆனா அவருடைய தாய்மொழி தெலுங்கு. உடனே அவருக்கு என்ன கோவம் வந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு குழந்தை செத்துருக்கு, குழந்தை செத்ததை வந்து இறைவன் தண்டிச்சுட்டாருன்னு உங்களால எப்படி பேச முடியுது? அங்க ஒரு 8 பேர்கிட்ட செத்துருக்காங்க, அவங்களாம் கெட்டவங்களா? இறைவன் தண்டிச்சுட்டாருன்னு சொல்லி அவங்களெல்லாம் புண்படுத்துறீங்க.
மக்கள் எல்லாம் புண்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவ்வளவு கோபம். ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு. ட்விஸ்ட் பண்ணி வந்து அந்த கோபம் மக்களுக்கே வரல. ஏன்னா இப்ப நீங்க வந்து கேரளால ஒரு பெரிய பாதிப்பை கேரள மக்கள் சந்திச்சாங்க. பல குழந்தைகள் செத்தாங்க, பல இளைஞர்கள் செத்தாங்க, பல வயதானவர்கள் இறந்தாங்க, பல உயிரினங்கள், பசுமாடு, ஆவினங்கள் எல்லாம் அழிஞ்சது. யாரை நம்ம குறை சொன்னோம்? அந்த குழந்தைய அந்த இடத்துல வீடு கட்டுச்சு, எவனோ கட்டினா. ஆனா அந்த குழந்தைக்கு யாரை நம்ம குறை சொன்னோம்? அங்க முறைகேடாக டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி அரசாங்கத்தை குறை சொல்றோம். ரெசார்ட் கட்ட விட்டு, அங்க ரெசார்ட் கட்டின முதலாளிகளை நம்ம திட்டணும். இப்ப இதை திட்டக்கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நம்ம ஆன்மீகவாதிகள் கிடையாது, அதனால இறைவனோட அதை சம்பந்தப்படுத்தி நம்ம பேசல. ஆனா இயற்கையோட நம்ம சம்பந்தப்படுத்தி பேசணுமா இல்லையா? இவர் ஆன்மீகவாதிங்கிறனால அதை இயற்கையும் இறைவனும் அவருக்கு ஒண்ணுதானே. ஒரு ஆன்மீகவாதிக்கு இயற்கையும் இறைவனும் ஒண்ணுதான். உங்களுக்கு வேணா வேற வேறையா இருக்கலாம். அதனால அவர் ஆன்மீகத்தோட அதை வந்து வெளிப்படுத்துறாப்புல. இதுல எந்த ஒரு தவறான கருத்தும் இல்லை. யார் மனமும் அதுல புண்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. யார் மனம் புண்பட்டு இருக்குன்னா குற்ற உணர்ச்சி உள்ள மனம் குறுகுறுக்கும். அந்த நிலத்தை வித்தவனுடைய மனம் குறுகுறுத்திருக்கலாம். அந்த நிலத்தை, அந்த சிவனுக்கான ஒரு நிலத்தை, சிவன் வாழக்கூடிய நிலம் என்று கருதப்படக்கூடிய அந்த திருவண்ணாமலையை காசுக்காக வித்தவனுக்கு அது குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திருக்கலாம். ஆனா அப்படி குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தணும் கூட அவருக்கு எதிராக யாருமே பேசல. ஆனா இந்த நபர் பேசுறாப்புல. ஏன்னா இவருக்கு அவர் அங்க தெலுங்கு மனிதன் சொல்லிட்டாரு, அது அவருக்கு அவ்வளவு ஏத்துக்கல. சொல்றாரு அவரும் தெலுங்கு மனிதனை இனவாதம் பேசுறாரு, இனப்பிரச்சனையை தூண்டுறாரு. இதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம்? உடனே அவர் வந்து அவர் போலிச்சாமியார் இப்படிலாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. 360 டிகிரிலையும் பரப்புறாரு. 360 டிகிரிலையும் உட்காந்துக்கிட்டு அவரோட சேனல்லும் 360 டிகிரில பரப்புறதுதான். அவர் என்ன பண்ணுவாரா, அவருடைய வேலையே வந்து ஒவ்வொரு கோயிலா போயிட்டு அந்த பாத யாத்திரை வரவங்க, அதுக்கப்புறம் அங்க துறவிகள்லாம் வரவங்க, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு வீடியோ எடுத்து போட்டுருவாரு. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்கணுமா, இர்ஃபானை பத்தி நாங்க ஒரு வீடியோ பேசியிருக்கோம், அதுல என்னன்னு நாங்க சொல்லியிருப்போம். இந்த மாதிரி உதவி செய்யறத வீடியோ போட்டு காட்டுறவங்களோட நிலை என்னன்ட்டு. அதே போல சிவ தொண்டர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்பதை வீடியோ போட்டு காட்டுறது ஒரு சேனல். இதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிப்பவங்க நோக்கம் என்னன்னு பாருங்க. கமர்ஷியலைஸ்டு நோக்கம். சரி, ஓகே. இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா இந்த நாகராஜ சுவாமிகள் அவரையும் அதிகமா வீடியோ எடுத்து போட்டது இந்த நபர் தான். ஏன்னா ஒரு சேனலுக்கு லாபமா இருக்கும்ட்டு. இப்ப அது சேனல் மானிட்டைசிங் சேனல். எத்தனை காசை கொண்டு வந்து நாகராஜ் சுவாமிகளுக்கோ இல்ல நாகராஜ் சுவாமிகள் அவருக்கு இப்ப வரைக்கும் அவர் தங்கறதுக்கு இடம் தான் சுத்திட்டு இருக்காப்ல. அவர் பேட்டி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா நாகராஜ் சுவாமிகளை பேட்டி எடுத்து பணம் பார்த்த இவரு பேட்டி கொடுக்குறாருன்னு இவருக்கு கோவம். ஏன்? பேட்டி கொடுத்து மானிட்டைஸ் பண்ணி காசு வந்துச்சு. இவரோட சேனல்லையுமே கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போயிருக்கு அவர் பேசுனது. இப்போ ஒரு வீடியோ, ஒரு அரை மணி நேரம் பேசுற வீடியோ 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போச்சுன்னா தோராயமாக ஒரு 50,000 60,000 நாச்சு அந்த சேனல் சம்பாதிக்கும். பேர் டு த மினிமம் நான் சொல்றேன், கரெக்டா? பேர் டு த மினிமம் அதிகமா தான் இருக்கும். ரொம்ப 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 கம்மியா நான் சொல்றேன். 50,000 60,000. இந்த 50,000 60,000 நீ சாப்பாடு போட்டியா? புரியுதா நான் சொல்றது? அவரு 1 கோடி ரூபா சொத்தை வித்துட்டு வந்து உட்காந்துருக்க ஒரு நபர். இந்த நபர் வந்து இழிவுபடுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. போலிச்சாமியார் மடங்க தான் வாங்கிட்டாரு. ஏதாவது அப்படிதான் வாங்கினா வாங்க சொல்லுவோம், எக்ஸ்போஸ் பண்ணுவோம், வேற விஷயம். அவர் பேர்ல சொத்து இருந்ததையும் வித்துட்டு வந்த ஒரு ஆளை இவர் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு. யூடியூப்ல பேசுனா இப்ப என்ன தப்பு? அது ஒரு ஊடகம்யா. அப்படி பார்த்தா நீ சேனல்லே நடத்துறிய. அவர் யூடியூப்ல பேசுறாரு, நீ கோவப்படுற, நீ சேனல் நடத்துற, அப்ப நீ கேட்டவனா? யூடியூப்ங்கிறது இன்னைக்கு ஒரு ஊடகம். அந்த ஊடகத்து மூலியமா தான் விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த முடியும். அவர் ஆன்மீக விழிப்புணர்வு அந்த ஊடகத்தை பயன்படுத்தி ஏற்படுத்துறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நீட்டக்கூடிய மைக்குகள் எல்லாம் சிவன் அவருக்கு கொடுக்க வாய்ப்புன்னு பார்த்து அவர் பயன்படுத்திக்கிறாரு. அவ்வளவுதான். இதுல என்ன உனக்கு பிரச்சனை? அவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு அவர் மேல அவதூற பரப்ப ஆரம்பிக்கிறாப்ல. அவர் மேல இருக்க நம்பகத்தன்மையை உடைக்கணும்னு அவர் சேனல் யூஸ் பண்ணி அவர் சேனல்னா அவர் மூலமாக வளர்ந்த ஒரு சேனலை பயன்படுத்தியே அவர் மீது அவதூறுகளையும் இது கட்ட இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து நீங்க பேசுனதுனால மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதுவும் திருவண்ணாமலை மக்கள்லாம் இவன் தான் கொந்தளிச்சுட்டு இருக்கான். இவனாலதான் தாங்க முடியல, இவனுக்கு தான் வயிறு எரியுது, ஐயோ உண்மையை போட்டு உடச்சிட்டாருன்ட்டு தைய தக்கன்னு குதிச்சுட்டு அடுத்து என்ன பண்றான், அங்க போய் அவரை மிரட்டவும் ஆரம்பிக்கிறான் லைவ்ல. இப்ப இந்த காட்சிகளை வந்து நான் வீடியோ காட்டுறேன் பாருங்க. இங்க ஒரு பணக்காரர்கள் வருகிறார்கள். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தெலுங்கு மக்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழன் வந்துட்டு கொஞ்சம் வசதி குறைந்தவன் தான். தெலுங்கு மனிதன் வந்துட்டு ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் தான். அப்படிப்பட்ட தெலுங்கு மனிதன் படையெடுத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வருகிறான் என்பதற்காக அவனிடம் இருக்கிற பணத்திற்கு ஆசைப்பட்டு தமிழன் திருவண்ணாமலையவே மாற்றி அமைப்பானா? ஏன் மாற்றி அமைக்க வேண்டும்? திருவண்ணாமலை தவபூமியை அவனுடைய பணத்தை வாங்குவதற்காக ஏன் மாற்றி அமைக்க வேண்டும்? செய்யவே கூடாது தமிழனே. இதை நான் உன்னுடைய முதல் எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். நான் சொன்னது தமிழக மக்கள் அனைவருக்கும் ரொம்ப பாதிப்பாக இருந்ததனால்
அத்தனை பேர் திருப்பாதங்களிலும் இருந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இப்ப பார்த்திருப்பீங்க, ஒரு இவ்வளவு தியாகங்கள் செய்து வர ஒரு துறவி, அவரை தையத்தக்கான இந்த அளவுக்கு இப்ப ரகலை பண்ணி மிரட்டி விட்டு கடைசியில அவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் ஆனா ரொம்ப பொறுமையா இருப்பாரு. இல்ல இன்னும் தைரியத்துல இப்படி பேசி வச்சிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப தாமதமா தான் தெரிய வந்துச்சு. இந்த நிகழ்வுகள் நடந்து எனக்கு ரொம்ப தாமதமா தான் தெரிய வந்துச்சு. 3 மாசம் கழிச்சு தான் நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடியே அப்ப யாராவது இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது தயவு செஞ்சு எனக்கு அனுப்பி விட்டுருங்க. என்னோட சோசியல் மீடியாஸ் இருக்கு, அதுல கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, பாருங்க. ஏதாவது இந்த மாதிரி தகவல்னா உடனே கொஞ்சம் அனுப்புங்க. ஏன்னா அப்பவே நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கலாம். அது ரொம்ப தாமதமா தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. நான் இயல்பா பாக்குறேன், இது என்ன நடக்குதுன்னு அப்புறம் போய் பார்க்கும்போது இந்த விஷயங்களே எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு தெலுங்கரு தமிழர்களுக்கு ஆதரவாக, இயற்கைக்கு ஆதரவாக, இறைவனுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை ஒரு அடிகளார் ஒருத்தர் சொல்றாரு. அதுல உனக்கு மாற்று கருத்து தான் நீ அதை வெளிப்படுத்த, அது வேற விஷயம். அவர் மேல அந்த அவதூறை பரப்பி, ரெண்டாவது மக்கள்லாம் கோவமா இருக்கு. எந்த மக்கள் கோவமா இருக்காங்க, எந்த இடத்துல உங்க மேல எல்லாரும் கேஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நான் தான் அவங்களை எல்லாம் பேசி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு கேஸ் கொடுப்பீங்க? சரி, கேஸ் கொடுப்பீங்க, ஏதாவது ஃபேக்கா அவர் சொல்லிட்டாரா, என்னன்னு சொல்லி கேஸ் கொடுப்பீங்க? உண்மையா கொடுக்கணும்னா எங்க இனத்தாளுங்களை வந்து எதிராக நீ அதான் போய் கொடுக்க முடியும். தெலுங்கர் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அவமரியாதைப்பட்டாரு, அவர் வந்து அப்படி சொன்னதுனால எங்களுக்கு மனசு புண்பட்டுருச்சுன்னு தான் நீ கேஸ் கொடுக்க முடியும். அதை தவிர்த்து அவர் மேல வேற கேஸ் கொடுக்க முடியாது. அவர் பேசுறது கரெக்ட். அப்ப இது நடக்குது. இதுல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, நான் பேசியது உங்களுக்கு யாராவது மனது புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரு சாஸ்தாங்கமா காலில் விழுந்து ஒரு துறவி அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். அதாவது தமிழ்நாட்டுல நமக்கு பாவத்துல இன்னொரு பாவத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போறாரு ஒரு தெலுங்கர். ஒரு சிவனடியாரை வந்து நம்ம வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணுமா? அது நமக்கு பாவம் இல்லையா? நமக்கு பாவம் வந்து சேராதா? சாதாரண மனுஷனே நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அவர் வந்து காலில் விழுக வச்சு நீ மன்னிப்பு கேட்க வைக்கிற அப்படின்னா நீ பாவம் சம்பாதி, நாங்க ஏன்டா சம்பாதிக்கணும்? அந்த பாவம் எங்களுக்கு தானடா வருது. இப்ப ஒரு உண்மையை பேசணும். இப்ப அவர் பொய் பேசினாரு, அவர் தப்பா பேசிட்டாருன்னா அது வேற. ஒரு உண்மையை பேசிட்டு ஒரு மனுஷனை வந்து நோகடிச்சு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வச்சுன்னா அந்த பாவம் இப்ப எங்களுக்கு, உன் மேல நாங்க கேஸ் கொடுக்கணும், எங்களுக்கு பாவம் வந்து சேர்ற மாதிரி நடந்துக்கிறான்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, திருவண்ணாமலையில இருக்கவன்லாம் எங்க போகணும்? திருவண்ணாமலை நீ எங்க இருந்து வந்து அங்கே போ. நீ திருவண்ணாமலைக்காரனா? திருவண்ணாமலை பிறந்துட்டா திருவண்ணாமலைக்காரன் ஆயிருக்கியா? வெளியில இருந்து வந்து பெத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து இது எங்க ஊரு. என்ன மாதிரியான உளவியல் பாருங்க. அவர் மதுரையில இருந்து வந்தாரா, அவர் வந்தேரியான். புரியுதா என்ன சிச்சுவேஷன் ஆகுதுன்னு? புரியுதா? இப்ப மதுரையில இருந்து நீங்க வெளியில இருந்து வந்துட்டீங்க, இவர் அங்க இருந்து வருவாப்லையா, ஆனா வந்துட்டு இங்கே பிறந்துட்டாருங்கிறனால இவர் வந்து மண்ணின் மைந்தராயிராரு. என்ன கான்செப்ட்னா, மதுரைக்கும் ஆந்திராக்கும் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு போல. அப்ப தமிழர்களோட நிலப்பரப்ப இப்படி இருந்து உட்காந்துக்கிட்டு அதுல வந்து அப்புறம் இப்ப இங்கே பிறந்து வளர்றோம் நாங்க எங்க போய் இது பண்றது? அப்ப என்னன்னா சொல்றது என்ன தெரியுமா, ஒரு மெட்ரோபாலிட்டனா மாறணும் திருவண்ணாமலை. இல்ல அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து டீ ஷாப்ஸ் இருக்குல்ல, அந்த டீ ஜூஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பிரான்சைசி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க யாரு டாமினண்டா பண்ணிட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருந்து வந்து பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க வேலை செய்யற பையனையே வச்சு அந்த பிரான்சைசி பக்கத்து ஏரியால ஒரு இடம் போட்டு இது பண்ணிடுவாங்க. சோ நீங்க பெரும்பான்மையா அந்த தொழில வந்து டாமினேட்டிங்கா இருக்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனையா வந்து வருதா அப்படின்னு டைரக்டா தெரியல. இப்ப திருவண்ணாமலை நீங்களே சொல்றீங்க நிறைய பேர் வந்து போறதுன்னு, பக்கத்துல அண்டை மாநிலமா இருக்கிறது, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் படி வந்து பார்த்தா ஆந்திரா இருக்கு. சோ அதனால இதை நேச்சுரலா வந்து உடனே நடந்திருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஆனா இது எப்படி இப்ப நிர்மலா சீதாராமன் நேற்று வந்து சொல்றாங்க பாராளுமன்றத்துல, இது இந்தியா, நாங்க எங்க வேணா வருவோம், எங்களை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு. உள்ளதான் நம்ம எங்கன்னா போலாம் இல்ல வாங்க. ஆனா இப்படி இருக்கப்போ அதை எப்படி நீங்க வந்து தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தடுக்க முடியும்னு நான் நினைக்கலைங்க. இதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும்ல. இது இன்னைக்கு நம்ம தெலுங்கர்களுக்கு சொல்றோம், நாளைக்கு வட இந்தியர்களுக்கு இந்த பிரச்சனை. வட இந்தியால இருந்து வந்து இங்க நிலம் வாங்க ஆரம்பிப்பாங்க, வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க அப்படி இப்ப நீங்க சென்னையில சில முக்கிய பகுதிகள்லாம் அந்த பேர் என்ன, சவுகார்பேட்டை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட இந்தியா போல இருக்குது. வீடு எல்லாம் செட்டியார் வீடு எல்லாம் வட இந்தியா போல இருக்குது. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சவுகார்பேட்டை எப்படி இருந்துச்சு? அது பேரு சவுகார்பேட்டையா? முதல்ல நீங்க அப்படியே மாத்தி அதை வந்து இன்னைக்கு முழுமையா மாத்தி விட்டீங்க. இன்னைக்கு அதை பார்த்தா அங்க போய் பார்த்தோம்னா ஹனுமான் சால்சா காலையில போடுறானுங்க, இது பண்றானுங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு பாஜக இது அந்த பஜனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. பல பீடா கடைகள். நான் என்ன சொன்னா, வந்தீங்க வாழ்ந்தீங்கிறது வேற. ஆனா இன்னைக்கு அந்த இடமே முழுமையா மாறிடுச்சுல. அது இன்னைக்கு இப்ப கட்டுற கட்டடங்கள், அங்க கட்டுற கோயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வட இந்திய இதுல. இது நாளைக்கு வரலாறுல என்ன ஆகும்? இந்த மண் நம்மை விட்டு போகுதுன்னு அர்த்தம். இந்த மண் நம்மை விட்டு போகுதுன்னு அர்த்தம். வேற என்ன சொல்ல முடியும்? அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இதை. ஏன்னா இது வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள இது நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து இவங்களுக்கு வந்து அது அவங்க உரிமை, அது அவங்க உரிமை. ஆனா இவங்களே என்ன சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் வந்துட்டு ஆக்கிரமிச்சுட்டாங்க, வக்ஃப் போர்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க.
உனக்கு ஏங்க எரியுது? நீ இந்த லாஜிக் சரி அப்படின்னா அந்த லாஜிக்கும் சரிதானே. அங்க பண்ணும்போது உனக்கு ஏன் எரியுது, இங்க பண்ணா ஓகேன்ற. மொழியின் அடிப்படையில ஓகே, அது ஆக்குபை பண்ணிக்கலாம், யார் வேணாலும் வந்துக்கலாம். மதத்தின் அடிப்படையில் நோ நோ நோ. ஏன்? அங்கங்க எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. இதையும் நீ தப்பு அதையும் நீ தப்புன்னு சொன்னா நீ நல்லவன். அது மதத்தின் அடிப்படையில தப்பு, ஆனா இனத்தின் அடிப்படையில அது பண்ணிக்கலாம். தமிழர்களோட நிலத்துல யார் வேணாலும் வந்து வாழ்ந்துக்கலாம், யார் வேணாலும் உள்ள வந்து செஞ்சுக்கலாம், ஆக்குபை பண்ணிக்கலாம், அவங்களோட அடையாளத்தை கொண்டு வந்து திணிச்சுக்கலாம். இந்த விஷயம் நீங்க இப்ப நான் கேக்குறேன், ஒரு ஹிந்து கோயில் இருக்குதுங்க, ஒரு ஹிந்து கோயில் இருக்கு, ஒண்ணும் இல்ல, அதே திருவண்ணாமலையில மாஸ்க் வந்தா இவன் ஒத்துக்குவானா? இவங்க ஒத்துக்குவானுங்களா? என்ன சொல்லுவான் இவன்? காலங்காலமாக பாரம்பரியமாக வருவானா வரமாட்டானா? இப்ப அதே இடத்துல நீ வந்து வேற ஒருத்தருடைய கோயில், வேற ஒரு என்னோட ஐடென்டிட்டி, தமிழ் ஐடென்டிட்டி இல்லாம இன்னொருத்தவங்க வந்து அதை ஆக்குபை பண்றாங்க அப்படிங்கும்போது அப்ப எனக்கு கோவம் வருது, உனக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா நீ தமிழன் கிடையாது, நான் தமிழே, எனக்கு அந்த கோவம் வருது. உனக்கு ஹிந்துன்னு சொல்லும்போது உனக்கு கோவம் வருது இல்ல, வரக்கூடாதுல. அப்ப அது அப்ப மதத்தால நீ ஒத்துக்கிற, ஆமா நீங்க சொல்றது. ஆனா மொழின்னு வரும்போது அது ஒத்துக்க மாட்டேன்னா அப்ப நீ ஆக்குபை பண்ணிட்டு இருக்கப்பா, நான் இங்க பாதிப்புக்குள்ளாகிறேன். நான் தான் பேசணும், வேற யார் பேசுவா? ஆனா தமிழ்நாட்டு நபர்களுக்கு யாரும் போயிட்டு அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்வம் காட்டலையே. முதல்ல போய் ஆர்வம் காட்டலன்னு இல்ல, இங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன, ஆயிட்டாங்களே இவங்க. ஒரு செலக்டிவா இது நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, புரியுதுங்களா? ஒரு பேசி வச்சுக்கிட்டு செய்யறாங்களோங்கிறதுதான் கேள்வி. இப்ப நான் கேக்குறேன், இவ்வளவு நாளா வந்து தெலுங்கு போர்ட்ஸ் அங்க கிடையாது, இப்ப திடீர்னு ஏன் வருது? இப்ப நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப ஏன்? அப்ப அங்க ஏதோ ஒரு பேசி வச்சுட்டு எல்லாரும் ஒரே நேரத்துல பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. டிராஸ்டிக் சேஞ்ச் ஏதோ நடந்திருக்கு, டிராஸ்டிக்கா பண்றாங்க. அதே போல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தெலுங்கு மீடியால எல்லாம் வந்து திருவண்ணாமலை தீபம், திருவண்ணாமலையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் லைவ்ல போடல, டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஏன்? அப்ப இது என்னன்னா பிளான்டு. இப்ப அவங்க அதை உரிமை கோருறதுக்கான வேலைகளை அவங்க முன்னெடுக்கிறாங்க, நாளைக்கு உரிமை கோருவாங்க. இப்ப ஏன்னா அவங்களோட ஸ்டேட் வந்து 2 உடஞ்சிருச்சு, இப்ப நிலம் பத்தல அவங்களுக்கு, அப்ப ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும். அப்ப அங்க தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் பிச்சுக்கலாம்னு பிளான் இருக்குது போல. எனக்கு எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு வேற ஒரு தியரி கேள்விப்பட்டேன். பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்காக இல்ல, ஆந்திர பிரதேஷ் முன்னேற்றத்துக்காக அந்த நிலங்களை. ஏன்னா சொல்றேன், பிஜேபி கிட்ட ஒரு சினஸ்டர் பிளான் இருக்கு, நான் அதை பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். மொழி வழி மாநிலங்களை உடைச்சு வேற மாதிரி நிர்வாக வழி மாநிலங்களாக கட்டமைக்கணும்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. அதுக்கான முன்னெடுப்புகளா தான் இதெல்லாம் நான் பாக்குறேன். அப்ப தமிழரோட நிலங்கள் எல்லாத்தையும் உடைச்சு வேற பக்கம் கொடுக்கறது, நிர்வாகமா போயிட்டு யாருக்குமே இங்க அதிகாரம் இருக்கக்கூடாது, மொழி சார்ந்த அடிப்படையில யாருக்கிட்டுமே எந்த அதிகாரமும் இல்லாம உடைச்சு விடணும். பல மாநிலங்கள், இப்ப தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா 3ஆவோ இல்ல 4ஆவோ உடைச்சு விடுறது, சாதி ரீதியாக, புரியுதுங்களா? சாதி ரீதியான கட்டமைப்பா உடச்சு விட்டுட்டு பகுதி அவங்களதான் உசுப்பேத்தி விட்டு இதான் பண்ண முடியும். அந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டு உடச்சுட்டா அதிகாரம்லாம் உடஞ்சு போயிருமா, செதறி போயிருமா? ஆட்டோமேட்டிக்கா இவங்களை வச்சு இவங்க வந்து மதத்தால் ஒருங்கிணைறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரே அரசியல் மதம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு ஒரு பிளான், இது அந்த பிளான்ல இருக்கு. அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஸ்கெச்சஸ் நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை விஷயத்தையுமே அப்படிதான் எடுத்துக்க முடியாது. சென்னைக்கு எதுக்கு 2 விமான நிலையம்னா, ஒரு விமான நிலையம் சென்னையில் இருக்க போறது இல்லைங்கோ அப்படிங்கிறத அங்க நம்ம புரிஞ்சுக்கிறது, புரியுதுங்களா? இதுதான் பிளான், வேற மாதிரி பிரிக்க பாக்குறாங்க. அதுக்கான ஸ்கெச்சஸ் போய்கிட்டு இருக்கு. அதுல திருவண்ணாமலைய இவங்க ஒரு ஹப்பா பயன்படுத்தி பிறமொழி ஆதிக்கத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம கண்ணுக்கு இப்ப தெரிய வருது. அதனால அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் குரல் கொடுக்க தொடங்கி விட்டார்கள், அங்க தெலுங்கு பதாகைகள் இருக்கக்கூடாதுன்னு. இப்ப அந்த குரல் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடு தான் இப்ப சமீபத்துல, இதை நாங்களாம் வந்து கற்பனை பண்ணிட்டு சொல்லல, இப்ப சமீபத்துல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தெலுங்கு பதாகைகளை அகற்றணும், போடு, சூப்பர். அங்க வந்து இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கணும். தமிழகத்துடைய இருமொழி கொள்கைங்கிறது வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம், இந்த 2 இருமொழி கொள்கையில தான் பதாகைகள் இருக்கணும், தெலுங்கு பதாகைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ப அறிவிப்பு வந்திருக்கு. எதனால? மக்கள் எதிர்ப்பு இல்லாத நிலையா? மக்கள் எதிர்க்க தொடங்கி விட்டார்கள். அது போக கடைகள்ல அளவுக்கு அதிகமான கடைகள் வந்து பிறமொழியாளர்கள்கிட்ட போயிருச்சு, வணிகமும் அவர்களிடம் போயிருச்சு. திருவண்ணாமலையில நீங்க எங்க கடை திரும்பினாலும் தெலுங்கர்கள் தான் கடை போட்டிருக்காங்க. அந்த கடைகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருந்து வந்துச்சு? யார் அதுக்கு காசு கொடுத்தா? எல்லாம் போட்டிருக்கோம்லாம் பெரிய பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. அங்க ஆந்திரால இருக்கக்கூடிய நபர்கள் வியாபாரம் செய்யணும்னு ஒரு சாதாரண பூக்கடையில தொடங்கி எல்லா குட்டி குட்டி கடையுமே இன்னைக்கு அவங்க கையில போயிட்டு இருக்கு. எப்படி? இதுல அவங்களும் வந்து கடை போடுறாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க கடையில தமிழர்கள் கடை போடுறதுக்கு பிரச்சனையும் பண்றாங்க. ரொம்ப வருஷமா கடை போட்டுருக்கவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆயிட்டு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்காங்க, சண்டைகள் ஆயிட்டு இருக்கு, அடிதடிகள் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஒரு அவேர்னஸ்.
திருவண்ணாமலை நம்ம கைவிட்டு போயிடுவோம். திருவண்ணாமலைக்கு நாளைக்கு பேர் மாற்றுறதும் கூட அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு அருணாச்சலேஸ்வரர்னு போட்டு மாத்துறாங்க. இந்த ஸ்கெட்ச் ஒரு 20 வருஷமா நடக்குது. இந்த 20 வருஷத்துல கடைசி இப்போ ஒரு இந்த கொரோனா லாக்டவுனுக்கு பின்னாடி இது ரொம்ப அதிகரிச்சிருக்கிறத மக்கள் வந்து உணர்றாங்க. லாக்டவுன் டைம்ல ரொம்ப அதிகரிச்சிருக்கு. எப்படின்னு தான் புரியல. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயங்கள். திருவண்ணாமலை நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. இந்த ஆதிக்கத்திற்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். தமிழர்கள் அந்த கோயில்ல போயிட்டு வழிபடுறத அதிகரிங்க. புரியுதுங்களா? அண்ணாமலையாரை நீங்கள் தொடர்ச்சியாக போய் வழிபடுங்க. அங்க இப்பவே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தீபம் நாள் அன்னைக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க தெலுங்கர்கள் தாங்க அதிகமா இருக்காங்க, அங்க தமிழர்களே இல்ல, ரொம்ப குறைவா தான் ஆட்கள் வராங்க அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிட்டாங்க தமிழர்கள். ஒரு முறை போவான், 2 முறை போவான், அதுக்கடுத்து நம்ம இல்லாத ஆட்கள் வந்து அங்க பிரச்சனை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது குறையுது இல்ல. அப்ப நம்ம அதை அதிகரிக்கணும். தொடர்ச்சி அங்க போங்க. முடிஞ்ச நிலம் தான் வாங்க முடிஞ்ச பணக்காரர்கள் அங்க கொஞ்சம் நிலத்தை வாங்கி போடுங்க. அதை போட்டு அந்த ஆமா தமிழ் மடங்கள், இந்த தமிழ் சாதிய சங்கங்கள்லாம் இருக்கும், ஒவ்வொரு சாதிய சங்கமும் மடங்கள் திறக்கும். அந்த மடங்கள்லாம் கொஞ்சம் திருவண்ணாமலையில அதிகரிப்பு பண்ணுங்க. வேற வழி இல்லை. அங்க வர துறவிகளுக்கு நம்ம தமிழர்களுடைய மடங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுங்க. ஏன்னா அந்த இது ஒரு பிரச்சனையும் போகுது. இவ்வாறு இந்த அங்க போய் அங்க உருவாக்குறாங்கல்ல இந்த பாத யாத்திரை வர ஆட்களுக்குலாம், அங்க இந்த தெலுங்கு மடங்கள் வந்து எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதுல ஒரு பாரபட்சனை காட்டுறாங்கிற வேற ஒரு கம்ப்ளைண்ட்டும் வருது. ஸோ இது நிறைய பிரச்சனை இருக்கு இதுக்குள்ள. இந்த திராவிடம் சப்போர்ட் பண்ணிருக்க அந்த பேஜஸ் அவங்க எல்லாம் சமூக வலைதளங்கள்ல சரி இதை பரப்புறதுக்காக ஒரு ஹேஷ்டேக் நீங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்களே, அதுல சில நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஏஐ இமேஜை யூஸ் பண்ணி வந்து போட்டிருக்காங்க தெலுங்குல இருக்க மாதிரி. அது அந்த திராவிட தரப்புல இருக்கவங்க வந்து இது கண்டுக்காம போலாம், ஏன்னா அவங்களாம் வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லாதவங்க இல்ல. அது என்ன சொல்றாங்க, டேய் ஒரு 4 போர்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்செக்யூரிட்டி இல்லை, ஏன்டா ஏஐல நீங்களே கிரியேட் பண்ணி வந்து இப்பெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஐல கிரியேட் பண்ண அந்த பிக்சரை போட்டு நம்ம கிரியேட் பண்ணல, யாரோ கிரியேட் பண்ணத நம்ம பண்ணதா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி கிரியேட் பண்ணவனே இவனாதான் இருப்பான். அப்படியா? அவங்களா அப்படி யாருங்க போட்டு அதை பரப்புறான்? நம்ம தான் ஒரிஜினல் போட்டோஸ் இருக்குது, ஒரிஜினல் போட்டோஸ் போட்டு தான் அந்த நீங்க பரப்புறீங்கன்னு சொல்லுங்க. நானு போதும், நம்ம தரப்புல இருந்துமே யாருமே ஏஐ போட்டோஸ பயன்படுத்தல. அது சர்க்குலேஷன்ல வருது. நம்ம ஆட்களுமே ஒரு சர்க்குலேஷன்ல வந்தோடனே தெலுங்குல இருக்குன்னு நினைச்சிட்டு போட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏஐயோட போட்டோஸ் வந்து ரொம்ப பக்காவா இருக்குது. ஒன்னும் டிஃபரன்ஸ் பெருசா தெரியல. பிரச்சனை இல்லைங்க, இவங்க இன்செக்யூரிட்டின்னு சொல்றாங்களே, ஆதரவாவும் இருக்க மாட்டாங்க. பிளஸ் நாங்க கேக்குறது என்னன்னா, தமிழக அருணாச்சலேஸ்வரன் ஏன் போர்டு வருதுங்க? அதுக்கு பதில் சொல்லு. போர்டு இருக்கா இல்லையாவா? லைவ்ல இழுத்துட்டு போறேன், தரத்தானே காதை பிடிச்சி இழுத்துட்டு போவோம். அருணாச்சலேஸ்வரன் ஏன்டா இருக்குது? அண்ணாமலையார் தானடா. ஏன்டா அருணாச்சலேஸ்வரர் எதுக்குடா மாத்தி வச்சிருக்கீங்க? கேட்கணும்ல. நீங்க தான் சான்ஸ்கிரிட்டுக்கு எதிரான, சான்ஸ்கிரிட்டுக்கு எதிரான புள்ளின்னு அப்படி கேட்க வேண்டியதானே? ஏன் அருணாச்சலேஸ்வரன் இருக்குது? யார் பேச்சு கேட்டு மாத்திர? இந்த கேள்வியை கேளு. அப்ப புரியுது இவங்க யாருன்னு. இவங்க சான்ஸ்கிரிட் இருக்கு, இவங்க தெலுங்கு. இவங்களுக்கு வந்து என்னன்னா, நம்ம இனத்தவர்கள் வந்து அங்க ஆக்குபை பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறானுங்க. அதனால வந்து அது உண்மைதான். உண்மையை சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தங்க 2 பேரும் இந்த ஏஐ தவறா காட்டணும்னா பாத்தீங்களான்னு கதறது. நீ சர்க்குலேட் பண்ணுவ ஏஐ போடாங்கல்ல, நாங்க இதுன்னு ஒரிஜினல் போட்டோஸ் இருக்கு. அந்த ஒரிஜினல் போட்டோஸ் வச்சுக்கிட்டு தான் கலெக்டர் இது அவர் அங்கதானே இருக்காரு, அவருக்கு தெரியாதா? கலெக்டருக்கு தெலுங்குல வந்துருச்சுங்க, நிறைய கடைகள்ல தெலுங்குல இருக்குங்க. அதே போல நீங்க வந்து பழனிக்கு போங்க, போய் பாருங்க, மலையாளத்துல இருக்கும் நிறைய போர்ட்ஸ். வருவாங்க நிறைய பேர். இது என்னத்துக்கு? இது வருவாங்கிறதுக்காக போர்டை வச்சு மாட்டிடுவீங்களா? எனக்கு புரியல. நம்ம போற இடத்துல அப்படி மாத்திடுறாங்களா? கிடையாது. இந்த கண்ணகி கோயிலுக்கு தமிழர்கள் தான் போறோம், விடுறாங்களான்னு போய் பாருங்க. எவ்வளவு பெரிய செக்கிங் நடக்கும் தெரியுமா? எதுக்கு போறீங்க? ஏன் போறீங்க? எல்லாம் கோயில் விழாக்கு போவாங்க, அவ்வளவு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அங்க தமிழக அரசு நினைச்சா அந்த ரோட வந்து ஒழுங்கு பண்ணலாம். அதை வந்து ஃபாரஸ்ட் வழியா போற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி வச்சிருக்காது. அது ஒரு பெரிய விஷயம். கண்ணகி கோயில் அது ஒரு நாள் பேசுவோம். ஆனா அங்க அவ்வளவு செக்கிங் பண்ணிட்டு நம்மள எதுவும் உள்ள. ஆனா இங்க பழனி மலையில மலையாளத்துல போட்டு எழுதி வச்சிருக்கிறது எல்லா பக்கமும். எதுக்கு? இங்கிலீஷ் படிக்கிறாங்க தானே, அவங்க தான் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள்ஸ்ல. இந்த ஹைலி எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்கு ஆங்கிலம் தெரியாதா? ஆங்கிலத்துல தான் எழுதிருக்கீல்ல, அது போதும் அவனுக்கு. எதுக்கு மலையாளம்? அப்ப இது முதல்ல தமிழர்கள் உணரணும். சும்மா மலையாளத்துல வரும்போது அவங்க மலையாளத்துல போறது அவங்க எதா பண்றாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்றீங்களா நீங்க ஜூஸ் கடைகள்ல வந்து இருக்குன்னு, நீங்க போய் பாருங்க, தமிழ்ல இருக்காது. பாத்திருக்கீங்களா? வாட்டர்மெலான் இங்கிலீஷ்லயே தான் போட்டிருக்கோம். மலையாளிஸ் நடத்துற எந்த ஒரு இதுலயுமே தமிழ்ல எழுதியே வச்சிருக்க மாட்டாங்க. எந்த பழத்துக்கும் தமிழ்ல பேசினா கூட அங்க புரிஞ்சுக்க மாட்டான். தர்பூசணியில போய் ஜூஸ் குடுன்னு சொன்னீங்கன்னா அப்படிமா, ஏன் அவனுக்கு தெரியாதா தர்பூசணின்ட்டு? இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவத்தால பார்த்திருக்கோம். நம்ம வாட்டர்மெலான்னு சொல்லணும், சாத்துக்குடின்னு சொன்னா புரியாது அவனுக்கு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. மொசாம்பி
நீங்க போய் பாருங்க, நிறைய கடைகள் அந்த கூத்து நடக்குது. வேற 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 இப்ப அதுல வேற வடக்கர்கள் வேற வந்துட்டாங்க. இப்ப நமக்கு அது ஜூஸ் போடுறது வந்து வடக்கர்கள் வேற, நடத்துறது வந்து மலையாளி சேட்டன் வந்து உட்காந்து. இப்ப மலையாளத்துல கூட நிறைய பழங்கள் ஒரே பேர் தான், அதனால அது கூட பிரச்சனை இருக்காது. ஆனா இப்போ ஜூஸ் போடுறதுக்கு நார்த் இந்தியன்ஸுங்கிறதுனால அவங்களுக்கு என்ன சொல்றோமோ மாத்தி மாத்தி கொண்டு கொடுக்குறான். அன்னைக்கு ஏதோ நாங்க ஏதோ கேட்டதுக்கு வேற ஏதோ ஜூஸ் கொண்டு கொடுத்துட்டான். என்ன காலையில நான் மேங்கோ கேட்டேங்க, லெமன் மேங்கோ கொடுத்துருக்காங்க. மேங்கோல லெமன் புளிஞ்சிட்டாங்க. மேங்கோல லெமனா? வயிறு பூச்சா? ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். அதே மாதிரி காசு தான் நம்ம கட்டிட்டு தான் இது பண்ணுவோம். காசு கொடுத்துட்டான்னு 2 வாட்டி கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்றேன், வந்து வியாபாரம் பண்றீங்க, பிழைப்பு நடத்துறீங்க, அது வேற. ஆனா அந்த இடத்துலயுமே வந்துட்டு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் ஆங்கிலம் தான், 2ல தான் நீங்க வைக்கணும். உங்களுக்கு தான் அது ஆங்கிலம், எங்களுக்கு தமிழ் போதும். உங்களை மாதிரி வெளியில இருந்து வரவங்களுக்கு படிச்சு தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலம். இதுதான் இருமொழி கொள்கை, இதுதான் தமிழக அரசுடைய. இதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும்ல. நீங்க யாரா வேணாலும் இருங்க. இவன் உடனே வந்து இவர் தெலுங்கு ஓனனா தெலுங்குல போர்டு வைக்கிறது. நிறைய நகை கடையில் போய் பாருங்களேன், இங்க சென்னையில இருக்கு, டி நகர்ல போய் பாருங்க, தெலுங்குல போர்டு வைப்பாங்க. எதுக்கு? இவர் ஓனர் தெலுங்கரு, அதனால தெலுங்குல போர்டு வைக்கிறது. ஏதா இங்கிலீஷ்ல வச்சிருக்கிய, இப்ப எழுதிருக்கியே, அதுக்கு எதுக்கு தெலுங்குல திரும்ப எழுதுற? அப்ப அவங்க ஆதிக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. நாங்களாம் இவ்வளவு பேர் இருக்கிறோம் பாரு, நாங்கெல்லாம் ஓனர்களா இருக்கோம், நாங்கெல்லாம் பெரிய பெரிய கடை முதலாளிகளா இருக்கோம், எங்களோட கடைகளுக்கு நாங்க தெலுங்குல பேர் வைப்போம். இந்த விஷயத்துல கன்னடர்களை பாராட்டியே ஆகணும். நீங்க வைக்க முடியல, அங்க தமிழர்களால வைக்க முடியுதா பேரு? நீங்க தமிழ்ல எழுதணும்னு இல்ல, இப்ப நீங்க தமிழ் பேர் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பிரான்சைஸ்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஏதாவது ஒரு தமிழ் பேர் ஒன்று இருக்கும்ல, அந்த பேர்ல நீங்க பிரான்சைஸ்ல நீங்க இங்கிலீஷ் அண்ட் கன்னடத்துல மட்டுமே நீங்க போர்டு வச்சுன்னா கூட அவங்க நோண்டுவாங்க. நீ தான் தமிழ்ல பேர் இருக்கு, இதப்பா கன்னடத்தையும் இதுலயும் தான் இருக்குன்னா, இல்ல தமிழ் தானே அதுக்கு மீனிங். அப்படி வராங்க. நம்ம அப்படி கூட கிடையாது. எங்க போர்டுல எழுதுற எழுத்து வந்து தமிழ் அண்ட் ஆங்கிலம் மட்டும் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். அங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. இதுல இன்னொன்னு, எல்லாமே கரெக்டா இருந்தாலும் தமிழன் ஓனரா இருந்தாவே அங்க பிரச்சனை. தமிழ் போர்டு போட்டிருந்தாலே காருக்கு பைக் கல்லால தமிழன் உட்கார்ந்து இருந்தாவே ப்ராப்ளம் பண்றாங்க. நிறைய நடந்திருக்கு. ஓனர் வேற ஆள இருந்து கல்லால தமிழன் உட்கார்ந்து இருந்தா கூட, நீ ஏன் கல்லால உட்காந்துருக்க, உனக்கு நான் பேசுறது புரியுமா? இத்தனைக்கு நல்லா பேசுவாங்க கன்னடம். கர்நாடகத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் கன்னடம் நல்லா பேசுவாங்க. அப்படி இருந்தா அங்க பிரச்சனை. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த எந்த பிரச்சனையும் நம்ம இங்க பண்ணணும்னு நினைக்கல. நம்ம இங்க சொல்றது என்னன்னா, குறைந்தபட்சம் நீ ஓனர் என்ன வேணாலும் என்னமோ பண்ணு. இங்க தமிழக அரசுடைய பதாகைக்குன்னு ஒரு மரபு இருக்கு, இருமொழி கொள்கை. அந்த இருமொழி கொள்கையை நீ ஃபாலோ பண்ணு. அதைத்தான் நாங்க சொல்றோம், அதைத்தான் நாங்க வைக்கிறோம். திருவண்ணாமலையில அதை தான் ஃபாலோ பண்ண சொல்லி கலெக்டரும் உத்தரவு கொடுத்திருக்காரு. அதை ஏன் அங்க ஃபாலோ பண்ணாம இருக்காங்கன்னா, இவங்க ஒரு நோக்கத்தோடு செயல்படுவதாக நம்ம கருதுறோம். அந்த நோக்கம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நோக்கம் வந்து ஆபத்தானது. அடுத்தவரோட நிலத்தை வந்து நம்ம போய் அங்க அதிகமா கோயில்ல போயிட்டு நம்ம இது பண்ணிட்டு அப்படியே பங்கு போட்டுட்டே இருந்தோம்னா நம்மளோட தான் மாறிக்கும்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப சீப்பான பிஹேவியர். அதை பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல யோசனை, இந்த தமிழ்ல வந்து ரொம்ப சின்னதா போட்டு இங்கிலீஷ்ல பெருசா போட்டிருக்கவங்களுக்குலாம் ஃபைன்னு ஒரு பட்டன் போட்டீங்கன்னா அப்படியே உங்களோட கல்லாலாம் நிறைய சம் ஐடியா அப்படியே ட்ரை பண்ணி காவல்துறை அதிகாரிகள்ட்ட கையில ஒப்படைச்சிட்டீங்கன்னா, என்ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காவல்துறைகளுக்கும் சந்தோஷம், நமக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். ரைட்டு. சரி, நன்றி பாரி. நன்றி.